நேரத்தை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு மறுபடியும் கரங்களை தட்டி கண்களை மூடி வாய் திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கர்த்தாவே, இந்த பகல் வேளை நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மேன்மையான பாக்கியத்தையும் கிருபையை நீர்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கூடிய இந்த பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆராதனை ஆரம்பம் இந்த நேரம் வரையிலும் தேவாதி தேவன் எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி மகிமை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். விசேஷமாக பாடல் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, சாட்சியின் மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை இம்மட்டே தந்தீர் ஆண்டவரே. தேவ சகோதர பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவ சமூகம் உன்னதமான தேவனுடைய கிருபை இன்னும் தங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரத்தில் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதுவரை முன்னே நடத்தி கொண்டிருந்த பிள்ளைகளை நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் மூலம் தூரத்தியான ஆயிரங்கான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தம்முடைய கையும் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அதோடைய மேலான ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வரப்போகிற நாட்களில், வரப்போகிற கல்வி ஆண்டில் அருமையான பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். அதுக்கு ஏற்றதான ஞானம், தெய்வீக அறிவு, தேவ புத்தி, அளவற்றதான தேவனுடைய கிருபையினா பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. இந்த நேரத்தில் தேவ சமுதாயம் இந்த பிள்ளைகள் யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். யார் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி உட்காருவோம். இந்த வேளையிலும் கூட இன்றைக்கு கடந்த நாளில் பிறந்த நாளை கண்ட அருமையான எங்களுடைய மூத்த மகளுடைய இளைய பிள்ளை, அவள் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறாள். முன்னாலாமா பிரேயர் பண்ணுவோம். இப்போ இந்த அருமையான பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக எல்லாருடைய கண்களை மூடுவோம். கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை இந்த பிள்ளைக்கு நேராக நீட்டி இந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிக்கத்தக்க கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த பிள்ளை நன்றாக படிக்கவும், புத்தியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும், உன்னதமான தேவனுடைய சமூகம் பிள்ளை மேல் அதிகமாக தங்கியிருக்க நாம் தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளையை தேவனுடைய அன்பின் கருத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளை கர்த்தாவே பிறந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையில் என் தேவனுடைய கிருபை அருமையான தமது பிள்ளைக்கு ஆதரவாக, ஆறுதலாக, ஆசீர்வாதமாக கூடவே நடத்தி வந்தபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளையுடைய அருமையான பெற்றோரை ஆசீர்வதியும், சகோதரி ஆசீர்வதியும். பிள்ளையுடைய வருங்காலங்கள் நன்மையாக இருக்க நாங்கள் பிரத்தம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளையினுடைய புதிய வயதை கண்ட இந்த நாட்களில் விசேஷ ஞானத்தையும் தேவ கிருபையும் தெய்வீக பாதுகாவலையும் பெற்றுக்கொண்டு நல்ல கீழ்ப்படிந்து தேவனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாய் ஒரு எஸ்தரை போல் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதித்து நாங்கள் சபையாராக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரியம்மா.